இந்த வீடியோவில் ஹூப்ஸ் கான்செப்டோட பேசிக் இன்ட்ரடக்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ கிளாஸஸ்னால் என்ன, ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பைத்தான் இஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்ரிதிங் இன் பைத்தான் இஸ் அன் ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட்னா அதுக்கு வந்து ஒரு சர்டன் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும் அண்ட் அதோட சேர்த்து ஒரு மெத்தட்ஸ் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட் வாட்டி நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. பைத்தான்னா என்னன்னு தெரியும், அது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆனால் ஆப்ஜெக்ட்னா என்ன, அதுக்கு ஏன் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது அண்ட் அதுக்கு ஏன் வந்து மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து இப்போது டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ கிளாஸோட டெஃபினிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து, கிளாஸ் இஸ் அ ப்ளூ பிரிண்ட் ஃபார் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த டெஃபினிஷன் பற்றியும் வந்து ஒரு ஷார்ட் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ கிளாஸை வந்து பைத்தானில் க்ரியேட் பண்ணோன்னா நம்ம கிளாஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணணும். அதோட சேர்த்து கிளாஸ் நேம், ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன்ட்டு க்ரியேட் பண்ணுறேன், ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நம்மளோட கிளாஸ். அண்ட் இந்த ஹியூமன் கிளாஸில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஆர் ஆட்ரிபியூட் வந்து நான் செட் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பிளானட் இஸ் ஈக்குவல் டு எர்த்துன்ட்டு செட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி ஆர் ஆட்ரிபியூட், ஓகேவா. ஸோ நம்ம இன்னும் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணல, நம்ம கிளாஸை மட்டும் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஓகேவா. ஸோ நான் இந்த செல்லை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். நம்மளுக்கு வந்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம் கால் ஹியூமன். இப்போ கிளாஸ் இஸ் அ ப்ளூ பிரிண்ட் ஃபார் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ்ன்ட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஓகேவா. ஸோ இப்போ எப்படி ஒரு ஆப்ஜெக்டை பில்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் ஒரு ஆப்ஜெக்ட் பில்ட் பண்ண போகிறேன் கால்ட் h1. ஸோ human1 இஸ் ஈக்குவல் டு இந்த human1ல் வந்து நம்ம இந்த கிளாஸை வந்து ரெஃபர் பண்ணலாம், ஓகேவா. நம்ம இந்த கிளாஸ் நேம் எழுதியிருக்கோம்ல, நம்ம எப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த கிளாஸை வந்து கால் பண்ணலாம். ஸோ ஹியூமன் அண்ட் பேரந்தசிஸ். இப்போ நான் இந்த செல்லை வந்து எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும். என்ன ஆப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து h1என்ற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகும், ஓகேவா. ஸோ இப்போ இந்த h1ன்றது என்னோட ஆப்ஜெக்ட். ஸோ இதனால தான் வந்து அ கிளாஸ் இஸ் அ ப்ளூ பிரிண்ட் ஃபார் கிரியேட்டிங் அன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணோன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கணும். அந்த கிளாஸ் மூலியமாக தான் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுவோம், ஓகேவா. ஸோ இப்போ கிளாஸ்னால் என்ன, ஆப்ஜெக்ட்னா என்னன்றது புரிஞ்சிச்சு. ஆனால் எதுக்கு நம்ம இந்த கிளாஸை க்ரியேட் பண்ணோம், எதுக்கு தனியாக ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸ்க்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, பிளானட்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி ஆர் ஆட்ரிபியூட் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி ஆர் ஆட்ரிபியூட் வந்து நம்ம பில்ட் பண்ண ஆப்ஜெக்ட் உள்ளே வந்திருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் h1 டாட் அப்படின்னு கொடுத்துட்டு டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும். நான் வந்து எதுவுமே டைப் அடிக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிளானட்ன்னு வந்துருச்சு. இது வந்து நான் பிளானட்ன்ட்டு போடணும், பிளான்ட்ன்னு போட்டேன். அகெயின் இந்த செல்லை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அகெயின் டாட் கொடுத்துட்டு டேப் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு பிளானட்ன்னு வந்துருச்சு. ஸோ எர்த்துன்ட்டு இங்கே வந்துருச்சு, ஓகேவா. ஸோ அதனால தான் இங்கே வந்து எவ்ரிதிங் இன் பைத்தான் இஸ் அன் ஆப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் கேன் ஹேவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ்ன்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து வெறும் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பிளானட்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு ஆட்ரிபியூட். ஸோ எர்த்துன்ட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம எந்த மெத்தட்ஸுமே க்ரியேட் பண்ணல. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த ஆட்ரிபியூட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம கிளாஸ்க்கு தான் அசைன் பண்ணோம், அது எப்படி வந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து அசைன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் இந்த தேர்ட் லைன் வந்து நம்ம ரெஃபர் பண்ணோம். அ கிளாஸ் இஸ் அ ப்ளூ பிரிண்ட் ஃபார் கிரியேட்டிங் அன் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்டை எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பை ரெஃபரிங் திஸ் கிளாஸ். ஸோ இந்த கிளாஸை வந்து இங்கே கால் பண்ணியிருக்கோமா, அதனால தான் வந்து அ கிளாஸ் இஸ் அ ப்ளூ பிரிண்ட் ஃபார் கிரியேட்டிங் அன் ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம வந்து h1ன்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து அன்லிமிட்டெட் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் human2ன்ட்டு நான் க்ரியேட் பண்ணுறேன், அதுலேயும் இந்த கிளாஸை வந்து கால் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து 2 ஆப்ஜெக்ட் இருக்குது, human1 அண்ட் human2. இப்போ இந்த human2ஓட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த human2ஓட ஆப்ஜெக்ட்டுக்கும் வந்து பிளானட்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா எர்த்துன்ட்டு இருக்குது, ஓகேவா. ஸோ இதனால தான் வந்து கிளாஸ் இஸ் அ ப்ளூ பிரிண்ட் ஃபார் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ நம்ம அன்லிமிட்டெட் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணலாம். அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இந்த கிளாஸ் ஃபங்க்ஷன், இந்த கிளாஸ்க்குள்ளே வந்து என்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து அந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் வந்து அசைன் ஆயிரும். அதனால தான் நம்ம h1 டாட் பிளானட்ன்னு கொடுக்கும்போது எர்த்துன்ட்டு இங்கே வந்திருக்கு. நம்ம இங்கே எங்கேயுமே வந்து h1 டாட் பிளானட் இஸ் ஈக்குவல் டு எர்த்துன்ட்டு எங்கேயுமே அசைன் பண்ணல இது மாதிரி, ஓகேவா. ஸோ பிளானட் இஸ் ஈக்குவல் டு எர்த் அப்படின்ட்டு இங்கே எங்கேயுமே அசைன் பண்ணல. ஸோ எப்படி வந்து h1 டாட் பிளானட்ன்ட்டு நம்ம வந்து டைப் அடித்து இந்த செல்லை எக்ஸிக்யூட் பண்ணும்போது எர்த் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த கிளாஸ் மூலியமாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் வந்து அசைன் ஆயிரும், ஓகேவா. ஸோ
இதுதான் வந்து சிம்பிள் டெஃபினிஷன் அபவுட் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ கிளாஸ்னால் என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு. அண்ட் கிளாஸில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து அந்த ஆப்ஜெக்ட்லேயும் வந்து அசைன் ஆயிரும். ஸோ நம்ம வந்து ஒரு கிளாஸை வச்சு அன்லிமிட்டெட் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து ஒரே ஒரு கிளாஸ் வச்சு நம்ம வந்து 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், H1 அண்ட் H2ன்ட்டு. இப்போது இது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இப்போ வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் எக்ஸாம்பிள்குள்ளே போகலாம். நான் அகெயின் இன்னும் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். எல்லாம் லோவர் கேஸ் கிளாஸ் ஹியூமன் அண்டர்ஸ்கோர் வெர்ஷன் 2 அப்படின்ட்டு ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். அண்ட் இப்போது இந்த கிளாஸ்க்குள்ளே நான் வந்து ப்ரீவியஸாக இந்த கிளாஸில் வந்து வெறும் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தான் வச்சுருந்தோம். இப்போ வந்து இந்த கிளாஸ்க்குள்ளே வந்து ஆட்ரிபியூட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் வந்து வச்சு நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 ப்ராப்பர்ட்டி வந்து க்ரியேட் பண்ணிடலாம். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பிளானட்டோடு சேர்த்து நேம் அண்ட் ஏஜ் வந்து வச்சு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு நான் வந்து EF _INIT _ செல்ஃப் பிளானட் நேம் ஏஜ். ப்ரீவியஸாக நம்ம கிளாஸ் க்ரியேட் பண்ணும்போது ஒரு ப்ராப்பர்ட்டி செட் பண்ணோம், இல்லாட்டி ஒரு ஆட்ரிபியூட் வேல்யூ செட் பண்ணோம்னா டேரெக்டாக வேரியபிள் அண்ட் அதோட வேல்யூ வந்து அசைன் பண்ணோம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம், DF _ INIT _ ஸோ எதுக்காக இந்த ஃபங்க்ஷன் எழுதணும் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து நம்ம என்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் செட் பண்ணணுன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்த ப்ராப்பர்ட்டிஸோட நேம்ஸை வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறமா அந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து வேல்யூஸ் அசைன் பண்ணுறதுக்காக செல்ஃப் டாட் பிளானட் இஸ் ஈக்குவல் டு பிளானட், செல்ஃப் டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு நேம், செல்ஃப் டாட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு ஏஜ். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்கலாம், எதுக்கு வந்து நம்ம 3 ப்ராப்பர்ட்டி செட் பண்ணுறதுக்காக இது மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு கோட் எழுதியிருக்கோம், அண்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி செட் பண்ணுறதுக்காக இது மாதிரி ஒரு கோட் எழுதியிருக்கோம் அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ அந்த கேள்விக்கான பதிலை நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இந்த கிளாஸை வந்து நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஹியூமன் அப்படின்ட்டு human1 அப்படின்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த human1 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும்னா இந்த கிளாஸை வந்து கால் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸை வந்து நம்ம இப்போ கால் பண்ண போகிறோம். நான் வந்து இந்த லைனை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். நான் ப்ரீவியஸாக எப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம், இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த கிளாஸை வந்து கால் பண்ணோம். கரெக்டாக அதே மாதிரி தான் இங்கே வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஆனால் இதுமாரி பண்ணும்போது நம்மளுக்கு இப்போ எரர் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் 3 required பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் பிளானட் நேம் அண்ட் ஏஜ் அப்படின்ட்டு இங்கே வந்து எரர் அடிச்சிருக்கு. ஸோ ஏன் இந்த எரர் வந்து இங்கே அடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அபிலிட்டி வந்து கொடுத்துருக்கோம். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் வந்து ஒரு யூனிக் செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து நம்ம வந்து அசைன் பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸாக க்ரியேட் பண்ணும்போது நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்த எக்ஸாம்பிளில் நம்ம 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம், H1 அண்ட் H2ன்ட்டு. H1ஓட பிளானட்டும் எர்த்து தான் இருந்தது, H2ஓட பிளானட்டும் எர்த்து தான் இருந்தது. ஸோ எப்படி வந்து இந்த பிளானட் எர்த்தோட வேல்யூ வந்து நம்ம டைனமிக்காக மாற்றலாம், ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் வந்து யூனிக்காக வேறு ஏதாவது ஒரு பிளானட் வேல்யூ அசைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு வந்து நம்ம இந்த இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம், _INIT _. ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் மூலியமாக தான் வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து யூனிக் வேல்யூஸ் வந்து அசைன் பண்ண முடியும். ஸோ யூனிக்காக டைனமிக்காக வந்து வேல்யூஸ் வந்து அசைன் பண்ண முடியும். ஸோ யூனிக் டைனமிக் வேல்யூஸ்னால் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளானட் வந்து எர்த், நேம் வந்து பேட்மேன், அண்ட் ஏஜ் வந்து 14 க்ரியேட் பண்ணேன். ஓகேவா? ஸோ நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் human1ன்ட்டு. நான் இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன் woman1ன்ட்டு. ஓகேவா? அண்ட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து அதே கிளாஸை வந்து கால் பண்ண போகிறேன் _v2. அண்ட் இந்த உமனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் இதே செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொடுக்க மாட்டேன். அதுக்கு பதிலாக நான் இங்கே வந்து அவங்களோட பிளானட் வந்து வீனஸ், அண்ட் அந்த உமனோட பேர் வந்து வண்டர் உமன், அண்ட் அவங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா வந்து வண்டர் உமன் ரொம்ப வயசானவங்க, பட் ஆனால் ஏஜ் 20ன்னு கொடுத்துடலாம். ஓகேவா?
நான் இப்போ வந்து 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த 2 ஆப்ஜெக்ட்டுக்குமே வந்து யூனிக் டைனமிக் வேல்யூஸ் இருக்குது. டைனமிக் வேல்யூஸ்னால் ஹியூமன் 1க்கு ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பிளானட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எர்த், அவரோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்மேன், அவரோட ஏஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 40. உமன் 1 அவங்களோட பிளானட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீனஸ், அவங்களோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டர் உமன், அவங்களோட ஏஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 20. நம்ம ப்ரீவியஸாக வந்து ஃபஸ்ட் வாட்டி இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஹியூமன் கிரியேட் பண்ணோம். H1 இஸ் ஈக்குவல் டு ஹியூமன் அண்ட் H2 இஸ் ஈக்குவல் டு ஹியூமன்ட்டு. இந்த H1ஓட பிளானட்டும் ஏர்த்தாக தான் நம்மளால் செட் பண்ண முடிஞ்சிச்சு, H2ஓட பிளானட்டும் ஏர்த்தாக தான் நம்மளால் செட் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா இங்கே வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் பிளானட் ஏர்த் வந்து நம்ம ஹார்ட் கோட் பண்ணிட்டோம். இது மாதிரி வேல்யூஸை ஹார்ட் கோட் பண்ணாமல் டைனமிக்காக அந்த வேல்யூஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து அசைன் பண்ணோன்னா நம்ம இந்த __INIT___ மெத்தட் வந்து யூஸ் பண்ணோம். இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலன்னா நம்மளால் வந்து டைனமிக்காக பிளானட்டோட வேல்யூ வந்து அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து அசைன் பண்ண முடியாது. இங்கே வந்து டைனமிக்காக பிளானட் ஏர்த், நேம் பேட்மேன், ஏஜ் 40 வந்து ஹியூமன் 1 ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து அசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் டைனமிக்காக பிளானட் வீனஸ், நேம் வண்டர் உமன், ஏஜ் 20 வந்து உமன் 1க்கு வந்து அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஹியூமன் 1ஓட வேல்யூஸ் வந்து ஹியூமன் 2க்கு வந்து அசைன் ஆகலை. இவங்களுக்கு வந்து தனி வேல்யூ, இவங்களுக்கு வந்து தனி வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்ஸ்டான்ஷியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்ஸ்டான்ஷியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போவுமே ஒரு ஆப்ஜெக்ட் இன்ஸ்டான்ஷியேட் பண்ணும்போது பைத்தான் வந்து அண்டர் த ஹுட் __INIT___ மெத்தடை வந்து கால் பண்ணும். ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்ஸ்டான்ஷியேட் பண்ணும்போதும் வந்து பைத்தான் வந்து __INIT___ அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணும். பட் நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து எதுவுமே பண்ணாது. ஏன்னா நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷன் மூலயமா வந்து ஆட்ரிபியூட் எதுவுமே, ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே செட் பண்ணல. ஸோ அதனால் இங்கே வந்து அண்டர் த ஹுட் அது வந்து கால் பண்ணியிருக்கு. பட் ஆனால் நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக எந்த ஆட்ரிபியூட் ப்ராப்பர்ட்டிஸும் அது மூலயமா செட் பண்ணல. நம்ம டேரெக்டாக வந்து பிளானட் இஸ் ஈக்குவல் டு எர்த்ன்ட்டு ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். ஆனால் இந்த செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக அந்த __INIT___ அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணோம். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண முடிஞ்சதுனால மட்டும்தான், அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண முடிஞ்சதால தான் நம்மளால் வந்து ஹியூமன் 1க்கு வந்து யூனிக் வேல்யூஸ் வந்து அசைன் பண்ண முடிஞ்சிச்சு அண்ட் உமன் 1க்கு வந்து யூனிக் வேல்யூஸ் வந்து அசைன் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ இந்த __INIT___ கால் பண்ணும்போது நம்ம என்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் செட் பண்ணணுன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்த ஆட்ரிபியூட் நேம்ஸை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிடணும். அண்ட் அது கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா செல்ஃப்ன்ட்டு இங்கே ஒரு வேர்டு இருக்குது. இந்த கீவேர்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த __INIT வந்து 4 பேராமீட்டர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ நம்ம இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணும்போது பைத்தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ்க்குள்ளே போயிட்டு __INIT இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணும். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டோனையும் செல்ஃபில் வந்து பிளானட் ஏர்த்தை வந்து அசைன் பண்ணாது. செல்ஃபில் வந்து ஏர்த் அசைன் பண்ணாது. அதுக்கு பதிலாக பிளானட்டில் வந்து ஏர்த், நேமில் வந்து பேட்மேன், ஏஜில் வந்து 40. ஸோ நம்ம இங்கே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது 3 வேல்யூஸ் பாஸ் பண்ணுறோம். ஆனால் __INIT___ வந்து 4 வேல்யூஸ் பேராமீட்டர்ஸ் வந்து வரணுன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த செல்ஃப் வந்து எதை ரிப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஆப்ஜெக்டை வந்து ரிப்ரசென்ட் பண்ணுது. இங்கே ஆப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹியூமன் 1. ஓகேவா? ஸோ எங்கெல்லாம் நீங்கள் வந்து செல்ஃப்ன்ற வேர்ட் பார்க்குறீங்களோ அது எல்லாமே வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து ரெஃபர் பண்ணும். ஸோ இங்கே நம்மளோட ஆப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹியூமன் 1. அதனால் அந்த ஹியூமன் 1 வந்து நம்ம இங்கே வந்து பாஸ் பண்ண தேவையில்லை. ஸோ பைத்தானே வந்து அந்த செல்ஃப் வந்து ஹியூமன் 1ன்ட்டு அது வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உமன் 2 தான் வந்து இந்த இடத்துல செல்ஃப். உமன் 1. ஸோ இங்கே வந்து நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது செல்ஃபில் வந்து உமன் 1ன்ட்டு அசைன் ஆயிரும். இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது செல்ஃபில் வந்து ஹியூமன் 1ன்ட்டு அசைன் ஆயிரும். எப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ ஹியூமன் 1க்கு வந்து இப்போ 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா? என்ன ப்ராப்பர்ட்டிஸ்? டாட் கொடுத்துட்டு டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடும். ஏஜ். ஸோ ஹியூமன் 1ஓட ஏஜ் 40. ஏன்னா நம்ம அது அப்படி தான் வந்து ஆப்ஜெக்ட் இன்ஸ்டான்ஷியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹியூமன் 1.age கொடுக்கும்போது நம்மளுக்கு 40 வருது. ஹியூமன் 1.age கொடுக்கும்போது நம்மளுக்கு வேல்யூ 20ன்ட்டு வரல. ஏன்னா ஹியூமன் 1ஓட ஏஜ் என்னன்ட்டு நம்ம இங்கே செட் பண்ணியிருக்கோம், 40ன்ட்டு செட் பண்ணியிருக்கோம். இப்போது உமன் 1.age என்னன்னு பார்க்கலாம். உமன் 1.ageோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 20ன்ட்டு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே வந்து செல்ஃப் வந்து ஹியூமனை
ரெஃபர் பண்ணுது, இங்கே செல்ஃப் வந்து உமன் ஒன்னை ரெஃபர் பண்ணுது. அதனால தான் இங்கே வந்து இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணும்போது பைத்தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும். செல்ஃபில் வந்து ஹியூமன் அசைன் பண்ணிடும், பிளானெட்டில் வந்து எர்த் அசைன் பண்ணிடும், நேமில் பேட்மேன் அசைன் பண்ணிடும், ஏஜில் 40 அசைன் பண்ணிடும். நம்ம இந்த இடத்துல அகெயின் ஹியூமன் ஒன்னுட்டு இது மாதிரி பாஸ் பண்ண தேவையில்ல. பைத்தானே வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக செல்ஃபில் வந்து பாஸ் பண்ணிக்கும். அப்புறமா human1.planet is equal to earth, human1.name is equal to batman, human1.age is equal to 40 அசைன் பண்ணிக்கும். அதனால தான் வந்து நம்ம வந்து human1.age இங்கே டைப் அடித்து இந்த செல்லை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு 40 வந்திருக்கு. நம்ம ஜஸ்ட் ஏஜ் அப்படின்ட்டு பண்ணால் நம்மளுக்கு இது மாதிரி எரர் வரும். நம்ம அந்த ஆப்ஜெக்டில் இருக்க ப்ராப்பர்ட்டியை வந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ human1.age. ஸோ இந்த ஆப்ஜெக்டில் எப்படி இந்த ஏஜ் ப்ராப்பர்ட்டி வந்து செட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஸிங் this __init__. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து செட் பண்ணிட்டோம். ஸோ இந்த கிளாஸில் வந்து மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ df ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா வந்து வெல்கம் மெசேஜ் செல்ஃப் print hello self.name. ஓகேவா? நான் இப்போ இந்த கிளாஸில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு மட்டும் தான் நம்ம க்ரியேட் பண்ணோம். இப்போ நான் வந்து ஒரு மெத்தட் வச்சும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ 3 ப்ராப்பர்ட்டி ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட் என்னென்னு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃப்ன்ட்டு ஒரு பேராமீட்டரை எக்ஸ்பெக்ட் பண்ணும். அண்ட் இது என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹலோ self.name. ஓகேவா? இது நம்ம கிளாஸ். அகெயின் நம்ம இந்த ஆப்ஜெக்ட் வந்து இன்ஸ்டான்ஷியேட் பண்ணணும். இன்ஸ்டான்ஷியேட் பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு இந்த மெத்தடும் வந்து இந்த ஆப்ஜெக்டில் வந்து விசிபிள் ஆகும். இப்போ வந்து நம்ம ஜஸ்ட்டு human1 அப்படின்ட்டு மட்டும் வச்சுருந்தா நம்மளுக்கு ஏஜ் பார்த்திங்கன்னா நான் human1ன்ட்டு மட்டும்தான் டாட் அப்படி கொடுத்தா ஏஜ் நேம் அண்ட் பிளானெட் மட்டும் தான் வருது. வெல்கம் மெசேஜ் வரல. ஏன்னா நம்ம இந்த ஆப்ஜெக்டை வந்து அகெயின் ரீஇன்ஸ்டான்ஷியேட் பண்ணோம். ஸோ ரீஇன்ஸ்டான்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் அகெயின் டாட் கொடுத்துட்டு டேப் ப்ரெஸ் பண்ணுறேன், நம்மளுக்கு வெல்கம் மெசேஜும் வந்துச்சா. ஸோ இந்த புது கிளாஸ் வந்து அகெயின் நம்ம இந்த ஆப்ஜெக்டில் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து 3 பேராமீட்டர்ஸ் இல்லாட்டி 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அண்ட் ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ human1.age என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு அதே வேல்யூ தான் வரும் 40. அண்ட் human1.name என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பேட்மேன். அண்ட் அகெயின் human1.planet என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் எர்த்தில் இருக்கார். அண்ட் இப்போது அந்த மெத்தடை எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து human1.welcome message. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம human1.welcome message அப்படின்ட்டு கிளிக் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகலை. பட் இந்த ஃபங்க்ஷன் ஆப்ஜெக்ட் வந்து இங்கே பாஸ் ஆகிருக்கு. நம்ம இதோட சேர்த்து பேரந்தசிஸ் யூஸ் பண்ணால் அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆயிரும். ஸோ human1.welcome message பேரந்தசிஸ் இது மாதிரி கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஹலோ, அதோடு சேர்த்து இந்த ஆப்ஜெக்டோட நேம் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடுது. ஸோ பேட்மேன்ட்டு அதனால தான் நம்ம இங்கே வந்து வெல்கம் மெசேஜில் வந்து செல்ஃப்ன்ற இந்த பேராமீட்டர் வந்து பாஸ் பண்ணோம். செல்ஃப் வந்து இங்கே எதை ரெஃபர் பண்ணுது? செல்ஃப் வந்து நான் இங்கே சொன்ன மாதிரி செல்ஃப் வந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து human1 ரெஃபர் பண்ணுது. ஸோ அதனால தான் வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது வெல்கம் மெசேஜ் human1 அந்த ஆப்ஜெக்ட் நேம் பாஸ் ஆயிரும். பிரிண்ட் ஹலோ கம்மா self.nameல வந்து human1.name பாஸ் ஆயிரும். ஸோ human1.name என்ன நம்மளுக்கு human1.name பார்த்தீங்கன்னா பேட்மேன். அதனால தான் இங்கே வந்து பேட்மேன்ட்டு அசைன் ஆகிட்டு அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு இங்கே ரெஃபர் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை வந்து வண்டர் உமனுக்கு பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டும் நம்ம அங்கேயே ரீஇன்ஸ்டான்ஷியேட் பண்ணோம். ஸோ woman1.welcome message அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஹலோ பேட்மேன்னு வரக்கூடாது, ஹலோ வண்டர் உமன் அப்படின்ட்டு வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹலோ வண்டர் உமன்ட்டு வந்துருச்சு. எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் செல்ஃப் வந்து இப்போ உமன் ஆப்ஜெக்ட்டுக்கு எதை பாயிண்ட் பண்ணும்? woman1 பாயிண்ட் பண்ணும். ஸோ ஹலோ கம்மா woman1.name. woman1.name என்ன? வண்டர் உமன். woman1.name ஸோ வண்டர் உமனா, அதனால தான் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ஹலோ வண்டர் உமன் அப்படின்ட்டு வந்துச்சு. ஸோ இதுதான் வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள் அபவுட் கிளாஸ் அண்ட் ஹவு வி கேன் கிரியேட் ப்ராப்பர்ட்டிஸ்
ஒரு கிளாஸில் வந்து எப்படி ப்ராப்பர்ட்டிஸோட க்ரியேட் பண்ணலாம் அண்ட் எப்படி வந்து அதில் வந்து மெத்தட்ஸ் வச்சு க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் எப்படி வந்து மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இந்த கிளாஸ் மூலயமா இன்ஸ்டான்ஷியேட் பண்ணோம் அப்படின்றத பார்த்தோம். அண்ட் இதனால தான் வந்து கிளாஸ் இஸ் அ ப்ளூ பிரிண்ட் ஃபார் அன் ஆப்ஜெக்ட். இந்த கிளாஸை வச்சு நம்ம மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு ஹியூமன் 1 க்ரியேட் பண்ணோம் அண்ட் உமன் 1ன்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணோம். இது மாதிரி நம்ம எக்கச்சக்க ஆப்ஜெக்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக எதுக்கு இது மாதிரி வச்சு நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோடு ரீயூசபிலிட்டிக்காக, இல்லாட்டி கோட் வந்து ரிடண்டன்ட் கோட் வந்து நம்ம எழுதலை இங்கே. ஸோ லாஸ்ட்டாக ஒரு டாபிக் வந்து கவர் பண்ணலாம், கிளாஸ் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட்ஸ். இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம இங்கே செட் பண்ணியிருக்கோம்ல, இதெல்லாம் தான் வந்து இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட்ஸ். ஸோ ஒரு இன்ஸ்டன்ஸ் இல்லாட்டி ஒரு ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து அந்த ஆட்ரிபியூட்ஸோட வேல்யூ வந்து யூனிக்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் 1க்கு வந்து யூனிக்காக இந்த 3 வேல்யூ இருக்குது, உமன் 1க்கு வந்து யூனிக்காக இந்த 3 வேல்யூ இருக்குது. ஸோ ஹியூமன் 1 அண்ட் உமன் 1 ஆப்ஜெக்ட் வந்து இந்த கிளாஸ்லேருந்து தான் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ இப்போது ஹியூமன் 1 அண்ட் உமன் 1க்கு வந்து காமனாக ஏதாவது ஒரு ஆட்ரிபியூட் நம்ம செட் பண்ணோன்னா அதை வந்து கிளாஸ் லெவலில் செட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பேட்மேன் அண்ட் ஒண்டர் உமன் வந்து எந்த காமிக்லேருந்து வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து காமிக் இஸ் ஈக்குவல் டு டிசி. ஸோ அவெஞ்சர்ஸ் கிடையாது, இவங்க வந்து டிசிலேருந்து வருவாங்க. இது வந்து அந்த காமிக்கோட பிராண்ட் நேம், ஓகேவா? ஸோ டிசி கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியில் தான் வந்து இந்த 2 சூப்பர் ஹீரோஸ் ரிலேட்டடான ஃபிலிம்ஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட காமிக் வந்து டிசி, ஓகேவா? ஸோ இப்போ இந்த டிசின்ற இந்த ஆட்ரிபியூட் வந்து ஹியூமன் 1, அதாவது இந்த பேட்மேனுக்கும் காமனாக இருக்கணும், உமன் 1 இவங்களுக்கும் வந்து காமனாக இருக்கணும், ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம இதை ஹார்ட் கோட் பண்ணிட்டோம். ஸோ இந்த கிளாஸ் வந்து அகெயின் இந்த செல்லை நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன் அண்ட் ஹியூமன் 1 வந்து அகெயின் ரீஇன்ஸ்டான்ஷியேட் பண்ணிட்டேன் அண்ட் உமன் 1ஐயும் வந்து ரீஇன்ஸ்டான்ஷியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போது ஹியூமன் 1ஓட ஆட்ரிபியூட்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏஜ், நேம், பிளானட்டோட சேர்த்து காமிக் அப்படின்ட்டு ஒன்று வந்திருக்கு. ஸோ காமிக் என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசி. ஸோ இப்போ இந்த டிசின்ற வேல்யூ வந்து போத் நீங்கள் எவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணாலும் அந்த ஆப்ஜெக்ட்ஸில் வந்து இந்த டிசின்ற ஒரு ஆட்ரிபியூட் வேல்யூ வந்து பை காமனாக வந்து இருக்கும். ஸோ காமன், ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் வந்து காமனாக வந்து ஒரு ஆட்ரிபியூட் வேல்யூ வந்து செட் பண்ணோன்னா அதை வந்து கிளாஸ் லெவலில் செட் பண்ணணும். ஸோ இல்லை இன்ஸ்டன்ஸ் லெவலில் வந்து நம்ம ஆட்ரிபியூட் வேல்யூ செட் பண்ணோன்னா அது வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் லெவலில் செட் பண்ணணும், அதாவது இந்த __NIT__ ஃபங்க்ஷனுக்குள்ளே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிசி வேல்யூ வந்து உமன் 1க்கு கூட இருக்கும். ஸோ உமன் 1 டாட் டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதுலேயும் காமிக்ன்ட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கா. ஸோ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா டிசின்ற ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ 2 பேருக்குமே வந்து காமிக் வேல்யூ வந்து டிசின்ட்டு காமனாக இருக்குது, மற்ற வேல்யூஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பிளானட், நேம் அண்ட் ஏஜ் வந்து இவருக்கு வந்து செப்பரேட்டாக இருக்கும் அண்ட் உமன் 1க்கு வந்து பிளானட், நேம் அண்ட் ஏஜ் வந்து யூனிக்காக இருக்கும் இங்கே செட் பண்ண அந்த வேல்யூஸ்.